மாதத்திலும் கூட உங்களை பார்ப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 8 மாதங்கள் கர்த்தர் நம்மளை கிருபையாய் நடத்தி வந்ததான பாதைகளை நினைத்து கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையிலும் கூட இந்த 9வது மாதத்திலும் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். இந்த மாதத்திலும் கூட கர்த்தர் கொடுக்கிறதான வாக்குத்தத்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் அதனுடைய 62வது சங்கீதம் அதனுடைய 5வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த மாதத்திலே கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் நாம் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி 9வது மாதத்துல நீங்கள் நம்பி இருக்கிறதான காரியங்கள், நீங்கள் எதிர்பார்த்து இருக்கிறதான காரியங்களை கர்த்தர் இந்த நாட்களிலே கைகூடி வர பண்ண போகிறார். அது ஒரு சில நேரங்கள்ல நீங்க மனிதர்களை நம்பி பல காரியங்கள்ல நீங்க இறங்கி தோல்விகளை சந்தித்து இருக்கலாம், ஏமாற்றங்களை சந்தித்து இருக்கலாம். ஆனால் சங்கீதத்தை எழுதின தாவீதுனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சவுலை தள்ளி தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தின பொழுது அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவன் எல்லா காரியங்களிலும் அவன் குகைகளிலும் மலைகளிலும் ஓடி ஒளிந்து கொண்டு இருக்கிறதான சமயங்கள் வந்த பொழுதும் கூட அதுக்கு அடுத்த தன்னுடைய சொந்த மகனே அவனை துரத்தி வரும் காலம் வரும் பொழுதும் கூட சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், நான் நம்புகிறது நான் ஆராதிக்கிற என் தேவனாலே வரும் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். இன்றைக்கும் கூட இந்த உலகத்திலே பார்க்கும் பொழுது நாம் நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் கூட அவ்வளவுதான் வாழ்க்கை முடிந்து விட்டது, அவனால் வாழ்க்கை முடித்து விட்டது என்று சொல்லி நம்முடைய பலவிதமான கோணங்களில் நம்மளை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள், நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்களை இந்த 9வது மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், நீங்கள் நம்புகிற காரியம் தேவனாலே வரும் என்று சொன்னால் நீங்கள் 3 காரியங்களை செய்ய வேண்டும். அதுதான் இந்த இடத்துல நான் பார்க்கிறோம். முதலாவது, நீங்கள் ஆண்டவரை நோக்கி நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும். அதுதான் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய முதலாவது காரியம். நாம் ஒரு காரியத்தில் ஜெயம் பெற வேண்டுமா, நம்முடைய சிந்தைகள் நம்முடைய சுயத்தின் காரியங்கள் நாம் முதலாவதாக எடுத்து செய்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே காரியம் சித்தியுள்ளவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம், நாம் கர்த்தருடைய சமூகத்துல நாம் காத்திருக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும், நாம் அமர்ந்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதைத்தான் சங்கீதம் 40 அதனுடைய 1 நாம் பார்க்கும் பொழுது, நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் பொறுமையாய் காத்திருக்கும் பொழுது அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலுக்கு பதில் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப நாம் பொறுமையாய் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய சாபிலே சாய்ந்து நம்முடைய ஜெபத்தை கேட்பார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள், நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்களுக்கு அவர் பதில் தருகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அதைத்தான் நீங்க முதலாவது செய்ய வேண்டும். இந்த மாதத்துல நீங்க என்ன காரியத்தை நீங்க நம்பி இந்த 9வது மாதத்துல நீங்க இறங்குறீங்களோ, என்ன காரியங்களா இருந்தாலும் சரி, முதலாவது நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல அவருடைய பாதத்துல அமர்ந்து நீங்க பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டும். சில நேரத்துல பொறுமையோட காத்திருக்கும் பொழுது சில இடையூறுகள், சில போராட்டங்கள் வரலாம். ஆனால் நீங்கள் பொறுமையாய் காத்திருங்க. என்னால கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, நான் நம்புகிறது அவராலே வரும். சில காரியங்கள் உலக மனிதர்களுக்கு கொடுக்க முடியாமல் போய்விடலாம். ஆனால் ஆராதிக்க நம்முடைய கண்மலையும் மீட்பருமாகிய சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிச்சயமாக கொடுப்பார். 2வது காரியம், நீங்க என்ன செய்ய வேண்டுமோ அந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது நாம் கர்த்தர் மேல நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். என்ற மனிதர்கள் மேல நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது நாம் நம்புகிற காரியங்கள் வாய்க்காமல் போய்விடும். ஆனால் நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது நாம் அசைக்கப்பட மாட்டோம் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. நாம் வேதத்துல கூட பார்க்கும் பொழுது பேதுருனுடைய வாழ்க்கையில பாருங்க, அவன் இரவு முழுவதும் பிரயாசப்படுகிறார். அந்த கடல்ல வலைகளை போட்டு பிரயாசப்படுகிறார். எந்த ஒரு பலனும் கிடையாது. ஆனால் கர்த்தருடைய ஒரே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையின் மேல ஒரு நம்பிக்கையை வைத்து அவர் அந்த வலையை போடும் பொழுது திரளான மீன்களை ஆண்டவர் அந்த இடத்துல பிடிக்கிற சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க ஆண்டவர் மேல எந்த ஒரு சிறு அளவு நீங்க நம்பிக்கை வச்சிருந்தீங்கன்னா அதற்கு தகுந்த மாதிரி ஆசீர்வாதம், ஆண்டவரே நீங்க முழுமையா நம்பினீங்கன்னா அதற்கு தகுந்ததான ஒரு ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு தெய்வமா இருக்கிறார். அப்ப இந்த
இந்த 9வது மாதத்துல நீங்க நம்பி இருக்கிற காரியங்கள் அல்லது நம்பி இருக்கிற காரியங்களில் நீங்க ஒரு ஜெயம் பெற வேண்டுமானால் நீங்க செய்ய வேண்டிய முதலாவது காரியம் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க காத்திருக்க வேண்டும், அமர்ந்திருக்க வேண்டும். பொறுமையோட காத்திருங்க. அல்ல நிச்சயமாகவே கர்த்தர் காரியங்களை நீங்க நம்பி இருக்கிற காரியங்களை கொடுப்பார். இரண்டாவது, நீங்க கர்த்தர் மேல மாத்திரம் தான் நீங்க நம்பிக்கையா இருக்க வேண்டும். அப்ப நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க. நீங்க என்ன நம்பிக்கை வச்சிருந்தாலும் சரி, என்ன காரியத்துக்காக நீங்க ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களோ அதை ஆண்டவர் நிச்சயமாகவே வாய்க்க பண்ணுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். மூன்றாவது காரியத்துல நாம் பார்க்கும் பொழுது நாம் என்னென்று சொல்லி பார்க்கும்போது நாளில அவர் நமக்கு அடைக்கலமா இந்த 9வது மாதத்துல அவர் இருக்க போற விசேஷமாக இந்த வாக்குத்தத்த வசனத்திற்காக நாம் செபிக்கும் பொழுது அல்ல கர்த்தர் சொன்னதான ஒரு வார்த்தை என்று சொன்னால், இந்த 9வது மாதத்துல சில பேர் தனிப்பட்ட வாழ்க்கையில தனிப்பட்ட நிலவரங்கள்ல சில பேர் ஒதுக்கப்பட்டு நான் தனியா இருக்கிறேன், என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று சொல்லி சிலருடைய வாழ்க்கையில் எனக்கு ஒரு அடைக்கலம் இல்லை, எனக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி அநேக பேர் நீங்க கலங்கி கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் 9வது மாதத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிற அன்பான சகோதரனே சகோதரியே, நான் உனக்கு அடைக்கலமா இருக்க போகிறேன், நான் உன்னை வழி நடத்த போகிறேன். ஒருவேளை உங்க தாய் தகப்பன் உங்களை கைவிட்டாங்களா, ஒருவேளை உங்க உடன் பிறந்த உங்களை கைவிட்டாங்களா, ஐயோ இந்த தனிப்பட்ட நிலை ஒருவேளை நீங்க கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா, இரவு நேரத்தை உங்களுடைய படுக்கையில் நீங்க கண்ணீர் விடுத்துக் கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டு சொல்றாரு, மகனே நான் உனக்கு அடைக்கலமா இருக்க போகிறேன். சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல அவரே என் அடைக்கலம், அவரே என் கண்மலை என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னார். கர்த்தர் சொன்னது மாத்திரமல்ல, தாவீதுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவேற்றினார். இன்றைக்கும் பிரியமானவர்களே, அவர் அடைக்கலமாய் இருந்து இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களை வித்தியாசமான வழிகளில் உங்களை நடத்த போகிறார். நிச்சயமாகவே நீங்க பார்க்க போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்தின் வாழ்க்கையில, சிலருடைய ஊழியத்தின் வாழ்க்கையில கூட கர்த்தர் சில வழிநடத்தல்கள் நீங்க பார்க்க போறீங்க. கர்த்தர் அப்படியாய் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த வேலையில கூட இருக்கிற இடங்கள் எல்லாரும் கண்களை மூடுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். சோதரம் ஆண்டவரே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மகா பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆண்டவரே, 9வது மாதத்திலும் ஆண்டவரே, அப்பா உம்முடைய வார்த்தையின் படியாக ஆண்டவரே நான் நம்புகிறது ஆண்டவரே கர்த்தராலே வரும் என்று சொல்லி ஆண்டவரே சங்கீதக்காரன் தாவீதுக்கு நீர் வார்த்தையினாலே சொல்லி நீர் கரங்களினால் நிறைவேற்றினீர். ஆண்டவரே, அப்பா இந்த 9வது மாதத்துல ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே பலவிதமான காரியங்களை நம்பி ஆண்டவரை எதிர்பார்த்து காத்திருக்கிறதான அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் அந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவர் இனிமேட்டு ஆண்டவர் அவங்க உங்களை நம்ப போறாங்க. ஆண்டவரே, அப்ப உங்க மேல நம்பிக்கை வைக்க போகிறாங்க. ஆண்டவரே, அந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் கொண்டு வருகிறதற்காய் சோத்திரம். ஆண்டவரே, இந்த மாதத்துல ஆண்டவரே தொடக்கம் முதல் முடிவு மட்டிலும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் அடைக்கலமாய் சிலருடைய வாழ்க்கையில இருக்க போகிறீர். ஆண்டவரே, அப்பா இப்பொழுதே ஆண்டவரே இந்த இடத்தை ஆண்டவர் மெசேஜை பார்த்து கொண்டிருக்கிற அநேகருடைய இருதயங்கள் ஆண்டவரே அப்பா கர்த்தரை தொட்டு கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, அப்பா உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே அவருடைய அறைகளுக்குள்ள இறங்கி கொண்டு இருக்கிறபடினால் நமக்கு சோத்திரங்கள் தாவே. நீர் ஒரு அடைக்கலமாய் ஆண்டவர், நீர் ஒரு பாதுகாப்பாய் ஆண்டவரே இருக்கிறதற்காய் ஆண்டவரே நமக்கு சோத்திரங்கள் தாவே. ஆண்டவரே, இதுவரைக்கும் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பாராத சில நன்மைகள் ஆண்டவர் இந்த மாதத்தில் ஆண்டவரே கர்த்தர் ஒரு புதிய ஒரு துவக்கத்தை கொடுத்து என் தேவனை நடத்துகிறதற்காய் சோத்திரம். ஆண்டவரே, அப்பா சில ஊழியர்களுடைய வாழ்க்கைக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆண்டவர் சில வித்தியாசமான வழிகளில் ஊழியத்தின் பாதையிலே கர்த்தர் நீங்க நடத்த போகிறதற்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, அப்பா உம்முடைய கரத்தில் ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஜெப குறிப்புகளை இந்த நம்ம எங்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜெப குறிப்புகளை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்க, தொடர்ந்து எங்களுக்காகவும் எங்களுடைய ஊழியர்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமென். Thank you. God bless you.